வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலுடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இந்த காணொலியை உங்களுக்கு நான் தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது சாம்பியன் ட்ரோஃபி தொடர்பாக இன்னும் 40 நாட்கள் மாத்திரமே இருக்கின்றது. சாம்பியன் ட்ரோஃபி பல பொய் தகவல்கள், அதே போல பல உண்மையான தகவல் இந்தியா பக்கமிருந்து பல தகவல்கள் வருகின்றன. இந்த சாம்பியன் ட்ரோஃபி தொடர்பாக எப்பொழுது சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தானில் இம்முறை இடம்பெறப் போகின்றது என்பதாக ஒரு தகவல் வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. இது என்னடா புதிய பிரச்சனை? வாங்க இந்த காணொலிக்குள்ள முழுமையா நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தெரிவிச்சுங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த காணொலியிலே, அதாவது சாம்பியன் ட்ரோஃபி என்ற ஒன்று வேறு நாடுகளில் இடம்பெறுமாக இருந்தால் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இலங்கையிலோ அல்லது இந்தியாவிலோ, அதே போன்று துபாயிலோ, அதே போல ஆஸ்திரேலியா எங்கு நடைபெற்றாலும் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த சாம்பியன் ட்ரோஃபி எப்பொழுது இந்த வருடம் இடம்பெற இருக்கின்ற இந்த சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தானில் வைக்கப்பட போகின்றது என்பதாக சொல்லப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்கு பிரச்சனையா தான் இருக்கு. ஆரம்பிக்கப்பட்ட டைம்ல இருந்து, அதாவது பாகிஸ்தானில் இந்த வருடம் சாம்பியன் ட்ரோஃபி 2025 ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெறும் என்பதாக ஐசிசி எப்பொழுது சொல்லியதோ அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனையா தாங்க இருக்கு. இப்ப புதிய ஒரு பிரச்சனை வந்து, அதாவது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதை இந்தியா நாங்க வரமாட்டோம்னு சொல்லிச்சு. அதே போல ஐசிசியோட கழிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 நாடுகள்ல வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கதைச்சு தற்பொழுது பாகிஸ்தான்லையும் அதே போல துபாயிலையும் வைப்போம். இந்தியா விளையாடுகின்ற அத்தனை போட்டிகளும் துபாயில, மற்ற போட்டிகள் எல்லாம் பாகிஸ்தான்ல நடைபெறும் என்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒத்துக்கிட்டுச்சு. அதே போல இந்தியா கிரிக்கெட் சபை ஒத்துக்கிட்டுச்சு. ஐசிசி ஒத்துக்கிட்டாங்க. இந்த டபுள் முறையில வைப்போம் என்பதாக கூறி, அதாவது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெற இருக்கின்றது. அதுக்கு முன்பதாகவே ஒரு குண்டோன்னு தூக்கி போட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது சாம்பியன் ட்ரோஃபி வைப்பதற்குரிய அந்த மைதானம் பாகிஸ்தானில் மிக முக்கியமான 3 மைதானங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த 3 மைதானத்திலும் இன்னும் கட்டிட வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி, அதாவது மிகுதமாக இன்னும் 39 நாட்கள் மாத்திரமே இருக்கின்றது சாம்பியன் ட்ரோஃபிக்கு. அப்படி இருக்கையில் எப்படி இவர்கள் இந்த 3 மைதானங்களிலும் போட்டிகளை வைப்பார்கள்? பாகிஸ்தானில் எப்படி போட்டிகளை வைப்பார்கள்? ஜேசா தற்போது ஐசிசியினுடைய தலைவராக இருக்கின்றார். எனவே ஜேசா இதனை ஒரு கருத்தா வைத்து, இதனை ஒரு காரணமா வைத்து சாம்பியன் ட்ரோஃபியை முழுமையாக துபாய்க்கு கொண்டு வருவாரு, அப்படி இல்லாட்டி முழுமையாக சாம்பியன் ட்ரோஃபியை இந்தியாவுக்கு கொண்டு வருவாரு. இப்படி எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற வகையில பாகிஸ்தான் என்ன தெரியுமா செய்திருக்கின்றது? அதாவது உண்மையிலே பாகிஸ்தான் ஒரு சில போட்டோக்களை போட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொன்றா, அதாவது தற்பொழுது வேலை திட்டங்களை மெதுவாக வேலை திட்டங்களை முடித்திருக்கின்றார்கள் என்பதாக ஒரு சில புகைப்படங்களை போட்டிருக்கின்றார்கள். பழைய புகைப்படங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் அதனை முகநூல் பக்கங்கள், அதே போல பல ஊடகத்துறையில அதை போட்டு இன்னும் வேலையை முடிக்கல, இவங்க இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் பில்டிங் கட்டுறாங்க, இப்பதான் கதிர வைக்கிறாங்க, இப்பதான் ஒரு சில வேலை திட்டங்களை செய்யறாங்க, இப்படி செய்யக்கொள்ள எப்படி சாம்பியன் ட்ரோஃபியை பாகிஸ்தான்ல வைக்க முடியும்? எனவே சாம்பியன் ட்ரோஃபி மாற்ற போகுது, சாம்பியன் ட்ரோஃபி இந்தியாவில் இடம்பெற போகுது, அல்லது சாம்பியன் ட்ரோஃபி முழுக்க துபாய்க்கு மாற்றப்பட்டு எல்லா போட்டியும் துபாயில் தான் நடக்க போகுது என்பதாக இந்தியாவில் பிரபலியமான பல ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற வகையில தான், அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது நாங்க சாம்பியன் ட்ரோஃபியை எந்த ஒரு காரணமே இல்லாம நாங்க பாகிஸ்தான்ல தான் வைப்போம். அதாவது திட்டமிட்டபடி சாம்பியன் ட்ரோஃபி இந்த 3 பாகிஸ்தானில் மிக முக்கியமான 3 மைதானங்களில் இந்த சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெறும். அதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது. இந்தியா விளையாடுகின்ற போட்டிகள் அத்தனையுமே துபாயில் இடம்பெற்றாலும் மற்ற போட்டிகள் அத்தனையுமே பாகிஸ்தானில் இந்த மிக முக்கியமான 3 மைதானங்கள்ல தான் இடம்பெறும் என்பதாக சொல்லி அவங்க, அதாவது இந்தியா ஊடகங்கள் அந்த போட்ட போட்டோக்கள், அதே போல இந்தியா ஊடகங்கள் கூறியதுக்காக பதிலடி அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால், இப்ப கிட்டத்தட்ட, அதாவது இப்ப ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கோணத்தொடர் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. பாகிஸ்தான், நியூசிலாந்து, அதே போல சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 3 அணிகள் பங்கு பெற்றுகின்ற முக்கோணத்தொடர். இந்த முக்கோணத்தொடர் பாகிஸ்தானில் இடம்பெற போகின்றது. ஆனா பாகிஸ்தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபி விளையாடுகின்ற மைதானம் அல்லாம வேற மைதானத்துல தான் இந்த முக்கோணத்தொடரை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு வதந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் சொன்னமையின் காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க மைதான வேலை திட்டங்கள் அத்தனை நாங்க பூர்த்தி செய்திருக்கிறோம் என்பதற்கு அவங்க சொல்லி
சொல்லியிருக்காங்க, இந்த முக்கோண தொடரை நாங்க சாம்பியன் ட்ரோஃபி விளையாட இருக்கின்ற அந்த மிக முக்கியமான 3 மைதானங்கள்ல தான் நாங்க இந்த முக்கோண தொடரை வைக்க போறோம் என்பதாக, அதாவது மைதானம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று அவங்க எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி அந்த நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்த மைதானம் அல்லாமல் நாங்கள் சாம்பியன் ட்ரோஃபி எந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது அதே மைதானத்துல தான் நாங்க இந்த முக்கோண தொடரை நாங்க வைக்க போகின்றோம் என்பதாக பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்தியா ஊடகங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு இந்தியா ஊடகங்கள் மௌனம் காக்கின்றார்கள், எதுவும் பேசவும் முடியாத காரணம் என்று சொன்னால், அதாவது இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்கு முன்பதாகவே இந்த முக்கோண தொடர் இடம்பெற இருக்கின்றது. இந்த முக்கோண தொடர் இந்த சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெற இருக்கின்ற மைதானத்திலே தான் நடக்க போகின்றது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.